பாஜக அதிக தொகுதிகள் கேட்கணும்னு நினைக்கிறப்போ அது பாஜகவுக்கு கிடைக்குமா இல்ல அதிமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? இன்றைக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல, அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த பாண்டா என்பவரை முதல்ல ஏற்கனவே மேலிட பார்வையாளரை போட்டிருந்தாங்க. அவருக்கு முன்னாடி இருந்த சவால்கள் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவர் அதை சமாளிக்கக்கூடிய அந்த அவருடைய திறமை என்பது ஒரு சந்தேகத்துக்குள்ளே ஒரு விஷயமா இருந்ததுனால பியூஷ் கோயல் போன்ற அனுபவம் உள்ளவர்கள் பாஜக களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. பியூஷ் கோயல் ஏற்கனவே 2019 தமிழ்நாட்டில் அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காரு. அந்த அனுபவம் அவருக்கு இருக்கு. ஆனா இந்த வாட்டி அவருக்கு சந்திக்கிற சவால்கள் ரொம்ப 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 கஷ்டமானவை, கடினமானவை. அதாவது 4 விதமான விஷயங்கள் அவர் உள்ளே இறங்கியிருக்காரு. அந்த சவால்களை சந்திக்க இருக்காரு. ஆக்சுவலா ஒண்ணு அதிமுக பாஜகவுக்கு உள்ள இருக்கிற 2 கட்சிகளுக்கு உள்ள இருக்கிற முரண்பாடுகள், முதலமைச்சர் கேண்டிடேட் போன்ற விஷயங்கள், அப்புறம் தொகுதி பாஜக கேட்ட தொகுதியை கொடுக்கறது, அது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள். அப்புறம் 2வது பாத்தீங்கன்னா தேமுதிக, பாமக போன்றவர்களை அன்புமணி, பாமக அன்புமணி ஆகிய கட்சிகளை இணைப்பது போன்ற விஷயங்கள். அப்புறம் ஓபிஎஸ் தினகரன் இவர்களை என்டிஏக்குள்ள கொண்டு வர விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் சாதாரண எடுத்த உடனே தீர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கிடையாது. அதனால இது இன்னைக்கு நடக்கிறது ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை. இன்னைக்கு நடக்கிற பேச்சுவார்த்தையில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள பிரச்சனைகள், முரண்பாடுகள் அதை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் இப்ப இருக்கும். ஏன்னா நாங்க தான் கூட்டணி கட்சிகளை முடிவு பண்ணோன்னு அதிமுக பொதுக்குழு தீர்மானம் போட்டது மட்டும் இல்லாம முதலமைச்சர் கேண்டிடேட்டும் நாங்க தான் மாதிரியான ஒரு விஷயங்களும் அவங்க எடப்பாடி தான் முதல்வர் சொன்னாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்துற அளவுக்கு இன்னைக்கு பேச்சுவார்த்தைகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பாஜக கேட்கிற தொகுதிகளையும் முழுவதும் கேட்ட தொகுதிகள் எல்லாத்தையும் கொடுக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. அதிமுக அதை பத்தி விஷயங்களை இன்னும் 2-3 கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. நாங்க பாராளுமன்ற தேர்தலில் 11% ஓட்டு தனியா வாங்கினோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக திருப்பி எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அந்த 11% ஓட்டோ அந்த ஓட்டுகள் எப்படி வாங்கினாங்க? அதுல அவங்க அதிமுக சொல்கிற வாதம் என்னவென்றால், பாஜகவுக்கு ஒரு 4% ஓட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு 6-7% ஓட்டு ஏற்கனவே ஜெயலலிதா காலத்துல அதிமுக தலைமையில ஜெயலலிதா இருந்தபோது இருந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டுகள் இப்போ பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதுதான் 11% ஓட்டு அவங்க வாங்கினாங்க. அதனால அந்த ஓட்டும் அதிமுக ஓட்டு தான். ஸோ அதை கணக்கில் வைத்துக் கொண்டு இடங்களை கேட்கக்கூடாது என்று அதிமுக சொல்கிறது. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள், தொகுதி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு இழுபறியாகக்கூடிய நிலைமை இருக்கு. அது இன்னைக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது ஒரு துவக்க கட்டம் தான். பல சவால்கள் பியூஷ் கோயலுக்கு காத்துட்டு இருக்கு.